ஒரே வேர்டில் க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் டெலிவரி ஆஃப் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் ஓவர் த இன்டர்நெட். நம்மக்கிட்ட வெறும் இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும், நம்ம இந்த சர்வீசஸ் எல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது சர்வர்ஸ், ஸ்டோரேஜ், டேட்டாபேசஸ், நெட்வொர்க்கிங், இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஒரு நார்மல் வீட்டில் இருக்க இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். நம்ம இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போ HDFC பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குது, சரிங்களா? இப்போது அவங்க சர்வீசஸை இப்போ மக்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போது ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்குது. இப்போ அவங்க இந்த சர்வீசஸை இன்டர்நெட் மூலிமா மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க HDFC பேங்க் சர்வர்ஸ் முன்ன இது க்ளவுட் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சர்வர்ஸ் எல்லாம் வாங்கி அதில் அவங்களோட அப்ளிகேஷன்ஸு, OS இன்ஸ்டால் பண்ணுவாங்க, நெட்வொர்க்கிங்கு, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டலேஷன் ஒர்க் எல்லாமே சொந்தமாக அவங்களோட காசு போட்டு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி அதில் அவங்களோட அப்ளிகேஷனை ரன் பண்ணி ஓவர் த இன்டர்நெட் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறதா நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ரீசெண்டாக எல்லோரும் க்ளவுடுன்னு இப்போ க்ளவுடு ரொம்ப பூம் ஆகிட்டுருக்கு. இப்போ எல்லா கம்பெனிஸுமே பார்த்திங்க அப்படின்னா க்ளவுடுக்கு மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போது ஏர்லியராக இருந்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா ஆன் ப்ரெம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொந்தமாக அவங்க சொந்தமாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு அதுலேருந்து ஓவர் த இன்டர்நெட் பப்ளிக்கு சர்வீஸ் கொடுக்குறது ஒரு மெத்தட். இப்போது க்ளவுட் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இப்போ பெரிய பெரிய க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, கூகுள், மைக்ரோசாஃப்ட், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சர்வீசஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. சர்வர்ஸில் தர வேண்டிய சர்வீசஸை நாங்கள் உங்களுக்கு தரோம், அந்த சர்வீசஸ்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே எங்ககிட்டயே இருக்குது, நீங்கள் ஜஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது உங்களுக்கு எல்லாருமே மொபைல் ஃபோன்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போது நீங்கள் ஒரு இமேஜ் உங்களோட மொபைலோட லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணலாம், ஐதர் கூகுள் க்ளவுட் இல்லை கூகுள் ட்ரைவ், அதுலேயும் நம்ம இமேஜ் சேவ் பண்ணலாம். இப்போது நீங்கள் கூகுள் ட்ரைவில் யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறீங்க, அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். இப்போது நீங்கள் அதே ஃபோட்டோவை நீங்கள் உங்களோட லோக்கல் மொபைல் ஃபோனை நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மொபைல் ஃபோன் லாஸ்ட் ஆனாலும் உங்களோட டேட்டாஸ் எல்லாமே மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இன்கேஸ் நீங்கள் ட்ரைவில் போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஸோ தெர் இஸ் நோ வே உங்களோட டேட்டா லாஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டேட்டாவை நீங்கள் ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். இது ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சரிங்களா? இது ஜஸ்ட்டு ஒரு டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கூகுள் ட்ரைவ், சரிங்களா? இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க சர்வர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸ்டோரேஜ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நெட்வொர்க்கிங், சாஃப்ட்வேர்ஸு, அனாலிட்டிக்ஸு, செக்யூரிட்டி ரிலேட்டட் ஸ்டப்ஸு, இந்த மாதிரி ஒரு கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லா சர்வீசஸுமே இந்த க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, சரிங்களா? இப்போது நான் ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வாட் இஸ் ஆன் ப்ரெமிஸ் ஆர் ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டர். ஸோ க்ளவுட் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே சொந்தமாக அவங்க ஒரு டேட்டா சென்டர் ஒன்று ஆரம்பித்து அந்த டேட்டா சென்டரில் அவங்க மொத்தமாக என்டையர் செட்டப், அதாவது OS முதற்கொண்டு பில்டிங் கட்டுறதுலேருந்து பில்டிங்கு, அதுக்கு கூலிங் சிஸ்டம், சர்வர்ஸ்லாம் ரொம்ப ஹீட் ஆகும், அதை ஒரு சர்டன் டெம்பரேச்சரை வச்சுக்கிறதுக்காக அதுக்காக கூலிங் சிஸ்டம் ரெடி பண்ணுறது, செக்யூரிட்டி போடுறது, அப்புறம் அந்த சர்வர்ஸில் OS இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த OS சர்வர்ஸ் மற்ற சர்வர்ஸ் கூட கான்டாக்ட் பண்ணுறதுக்கு, லைக் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நெட்வொர்க்கிங் இது பண்ணுறது, அப்புறம் அந்த சர்வர்ஸில் ரன் ஆகிற சாஃப்ட்வேர்ஸை நம்ம காசு கொடுத்து வாங்குறது, அதை திருப்பி லைசன்சிங் ரெனியூவல் பண்ணுறது, இதுக்கு செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ட்ரெடிஷ்னலாக, அதாவது நம்ம பழைய ஆன் ப்ரெமிசஸ் ரன் ஆகக்கூடிய அந்த டேட்டா சென்டரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் ஒரு கம்பெனி பில்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா இவ்வளோ விஷயம் அவங்க பண்ணணும். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஆன் ப்ரெமிஸ் இருந்துச்சுன்னா 100% டிசைடிங் அத்தாரிட்டி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். என்ன வேணால் நீங்கள் அதில் பண்ணலாம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நான் யூஸ் பண்ணணும், இதுதான் இந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் ரன் ஆகணும், என்னோடய ஃபயர்வால் இந்த போர்ட்ஸில், அதாவது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம பண்ணலாம். அதில் ஒரு அட்வான்டேஜ் ஆன் ப்ரெமிசஸில் இருக்குது. ஆனால் ஆன் ப்ரெமிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் அதிகம் when compared to cloud. இப்போ நீங்கள் ஒரு சர்வர் வாங்குறீங்க, பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு கம்பெனி
புதுசாக ஆரம்பிக்கிறாங்க, ஏபிசி லிமிடெட். இப்போ அந்த கம்பெனி வந்து அவங்களோட சர்வீசஸை வந்து இன்டர்நெட் மூலயமா ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 சர்வர் வாங்கிட்டு, இப்போ அந்த 10 சர்வரில் இப்போது 4 சர்வர் தான் யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது மீதி 6 சர்வர் யூஸ் ஆகாமல் வேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் எனிவே தே ஹேவ் டு மெயின்டைன், அதை மெயின்டைன் பண்ணணும். அதோட காஸ்ட்டை அவங்க வந்து அது யூஸ் ஆகுதோ இல்லையோ, பட் ஸ்டில் தே ஹேவ் டு மெயின்டைன். அண்ட் அவங்க வந்து அதை காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ட்ராபேக் அந்த ஆன் ப்ரெமிஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து க்ளவுடுக்கு மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் ஏன் வந்து க்ளவுடுக்கு மைக்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா, லோ ஆப்ரேட்டிங் காஸ்ட். அதாவது இப்போது என்னோடய ஆன் ப்ரெமில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சர்வர்ஸ், அந்த அந்த சர்வர் ரன் ஆகிற இடம், அந்த சர்வர்ஸ்குள்ளே ரன் ஆகிற சர்வீசஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த அப்ளிகேஷன், அந்த சாஃப்ட்வேர்ஸு எல்லாமே நான் பார்க்கணும். இதுவே நான் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் போயிட்டேன் அப்படின்னா, ஒரு கம்பெனி எனக்கு இந்த சர்வீஸ் எனக்கு கொடுக்கும். என்ன சர்வீஸ் நான் யூஸ் பண்ணுறனோ அந்த சர்வீஸ்க்கு மட்டும் நான் பே பண்ணால் போதும். சப்போஸ் இப்போ காலையில் எனக்கு 9 to 6 யூசேஜ் அதிகமாக இருக்கிறப்போ நான் வந்து 10 சர்வர் யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது 9 to 6 வந்து எனக்கு வந்து இது வந்து நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ். இந்த டைமில் வந்து எனக்கு சர்வரில் ஹிட் அதிகமாக இருக்கும். நான் என்ன பண்ணலாம், க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் கிட்ட எனக்கு இந்த டைமில் மட்டும் 10 சர்வர் வேணும், எனக்கு நைட்டு 8லேருந்து விடியக்காலில் 4 மணி வரைக்கும் எனக்கு ஒரு 6 சர்வர் இருந்தால் போதும் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன சர்வர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன டைமுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஒரு நிறைய விஷயம் இதில் இருக்குது. அந்த மாதிரி ரன் யுவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மோர் எஃபிஷியன்ட்லி. இப்போது இந்த க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ். அதாவது மைக்ரோசாஃப்ட், கூகுள், டெல்லு, அமேசான், இவங்கெல்லாம் வந்து மேஜர் க்ளவுட் ப்ரொவைடர்ஸாக இருக்காங்க. ஆப்வியஸாக அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, செக்யூரிட்டி வைஸ் சரி, ஸ்பீட் சரி, எல்லாமே ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து எந்த ஒரு குறையுமே நம்மக்கிட்ட இருந்து இருக்காது. அண்ட் ஸ்கேல் ஆஸ் யுவர் பிஸ்னஸ் நீட்ஸ் சேஞ்ச். இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த சர்வீஸ்க்கு மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். ஸோ அதே தான் இந்த லாஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து ஃபியூ ஆஃப் த அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ அதனால தான் வந்து இப்போ எல்லா கம்பெனிஸுமே வந்து ஒரு காஸ்ட்டை கட் பண்ணுறதுக்கும் சரி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அதுக்கும் சரி, எல்லாமே வந்து அதனால தான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கு மைக்ரேட் ஆகுறாங்க. ஸோ இதில் இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒய் ஷுட் ஐ மூவ் டு த க்ளவுட், ஏன் வந்து எல்லாம் க்ளவுடுக்கு மூவ் ஆகுறாங்க அப்படின்னா, ஸோ டீம்ஸ் டெலிவர் நியூ ஃபீச்சர்ஸ் டு தேர் யூசர் அட் ரெக்கார்ட் ஸ்பீடு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க க்ளவுடில். நானும் வந்து யூஸ் பண்ணதில் நான் ஆன் ப்ரெம்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், க்ளவுட்லேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த அந்த டெக்னாலஜி ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ நான் வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. க்ளவுடுன்றது வந்து இப்போதைக்கு நெக்ஸ்ட் இப்போது எல்லாருமே மோஸ்ட்லி எல்லோரும் க்ளவுட் பற்றி தெரிஞ்சுக்கிறது உங்களோட கெரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து க்ளவுடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் நான் இப்போ க்ளவுடில் வந்து ஒரு நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறோம். இது பேசிக்காக ஒரு ஏதோ ஒரு க்ளவுட் ப்ரொவைடர் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கோர்ஸோ இல்லை ஏதோ ஒரு யூடியூப் எதில் வேணால் நீங்கள் கற்றுக்கோங்க. பட் ஆனால் க்ளவுடு வந்து நீங்கள் படித்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இது உங்களோட கெரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கே நிறைய விஷயம் தெரியும். ஓகே, நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸ் இப்போ நம்ம ஆன் ப்ரைமில் வந்து நம்ம ஒரு சர்வீஸ் சாஃப்ட்வேர் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும், அது நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணணும், எல்லாமே மேனுவல் ப்ராசஸ் நிறைய இருக்குது. ஒன்ஸ் நம்ம இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து க்ளவுடில் ஒரு க்ளவுட் கம்ப்யூட் இன்ஜினில் ஒரு விஎம் இன்ஸ்டன்ஸில் ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த டைமுக்கு சாஃப்ட்வேரோ இல்லை ஓஎஸோ இந்த டைம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அப்கிரேட் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. வேணும்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை டிசேபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி லிமிட்லெஸ் போல் ஆஃப் ரா கம்ப்யூட் அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் நெட்வொர்க்கிங் காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு. இப்போ க்ளவுடில் வந்து நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதாவது இப்போது நீங்கள் போய்ட்டு சிம்பிளாக ஒரு லேப்டாப் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 8 GB ரேம், 512 GB ஸ்டோரேஜ் இருக்கணும், இந்த ப்ராசஸர் இருக்கணும், இந்த லேப்டாப் எனக்கு வேணும், ஏன்னா எனக்கு இந்த கேம் இந்த லேப்டாப்பில் ஒர்க் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு க்ளவுட்லேயும் இதே மாதிரி ரிசோர்ஸஸ் வச்சு எனக்கு ஒரு விஎம் இன்ஸ்டன்ஸ் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது உங்களோட அப்ளிகேஷன் உங்களோட யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஒரு 64 GB ஆஃப் ரேம் வேணும், 5 TB ஆஃப் ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா அதுவும் இருக்குது. அவங்க வந்து
எந்த மாதிரி ப்ராசஸ்க்கு இப்போ வந்து ஒரு கிராஃபிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் இல்லை நான் வந்து டேட்டா இன்புட் அண்ட் அவுட்புட் அதிகமாக ஆகும் அந்த இன்ஸ்டன்ஸில், ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இல்லை எனக்கு வந்து சும்மா பேசிக்காக நான் வந்து ஒரு ஃபைல்ஸை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு இது நான் சும்மா நார்மலாக ஒரு ஆக்டிவிட்டி இல்லை, எனக்கு வந்து ஒரு 4 GB ரேம் இருந்தால் போதும், ஒரு 10 GB ஸ்டோரேஜ் இருந்தால் போதும், ஹார்ட் டிஸ்க் சைஸ் அப்படின்னா அதுவும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி க்ளவுட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போது இந்த க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் நம்ம ஏற்கனவே பேசணும். கூகுள் க்ளவுட் இருக்குது. இப்போ வந்து டாப்பில் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா AWS, Azure அண்ட் கூகுள் க்ளவுட். இந்த 3ல் நீங்கள் எது வேணால் படிச்சுக்கலாம். க்ளவுடை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட்ஸ் சேம். நீங்கள் என்ன க்ளவுட் படித்தாலும் சரி, AWSஓ சரி, மைக்ரோசாஃப்ட் அசூராக இருக்கட்டும், கூகுள் க்ளவுடாக இருக்கட்டும், இல்லை அலிபாபா க்ளவுட், எந்த க்ளவுடாக இருக்கட்டும், கான்செப்ட் வைஸ் எல்லாமே சேம். பட் ஆனால் சில AWSல ஒரு பேர் சொல்லுவாங்க, EC2 இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, கூகுள் க்ளவுடில் VM இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் நேம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த அட்லீஸ்ட் இந்த 3ல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு க்ளவுட் நீங்கள் கற்றுக்கிட்டா உங்களோட கரியருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் மேக்ஸிமம் நான் வந்து ஒரு கூகுள் க்ளவுடில் இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கூகுள் அண்ட் அசூர் எனக்கு தெரியும். நான் வந்து கூகுள் க்ளவுட் பற்றி ஒரு 1 hour வீடியோ நான் போடுறேன். அண்ட் ஹோப் இட் வில் ஹெல்ப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கொடுங்க. I'll try to answer it. Thanks for your time. Bye.